என்னங்க, அப்பா ரிஷிகேஷத்துல இருந்து வரதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆயிடுமா? ஆகும். அந்த கோபியை பாத்தீங்களா? எவ்வளவு திமிரு இருந்தா அவன் அங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு சேனக்கிழங்கு பொரியல் அம்மா கொடுத்து விட்டாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா அவன் அப்பா வீட்டுக்கு போயிட்டு விஜய பொண்ணு கேட்டிருப்பான். போதாததுக்கு அவன் அப்பாவை வேற கூட கூட்டிட்டு போயிருக்கான். உங்க அப்பா என்ன சொன்னாரா? கராரா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த கோபிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க. ஏற்கனவே இந்த வீட்டுல பண்ண குழப்பம் போதாதா? எதுக்காக பூனை மாதிரி அப்பாவை போய் பார்த்து பொண்ணு கேட்கணும்? புதுசா ஏதாவது பிரச்சனை வருதுக்கா? சரியான லூஸ் அந்த ஆளு. சரோ, சும்மா கோபியை திட்டாத. ஏன் திட்டக்கூடாது? கொஞ்சம் கூட முன் யோசனையே இல்லைங்க அந்த ஆளுக்கு. வள வளன்னு பேசுவானே தவிர விவரமே இல்ல. சரோ, நீ திட்டுறதுன்னு ஆரம்பிச்சின்னா முதல்ல செல்வத்தை தான் திட்டணும். ஏன்னா கோபியை உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க அனுப்பிச்சதே செல்வம் தான். என்ன சொல்றீங்க? கோபி செல்வத்துக்கிட்ட வந்து நான் செஞ்சது தப்புங்க, அதுக்கு பிராயச்சித்தமா நான் உங்க தங்கச்சி நிர்மலாவே கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இவன் கூடவே கூடாது, உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தான் நீங்க கட்டிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி முதல்ல போய் விஜய பொண்ணு கேளுங்க அப்படின்னு உங்க அப்பா கிட்ட அனுப்பிச்சிருக்கான். என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட? ஆமா, ஏற்கனவே ஏகப்பட்ட குளறுபடியை செஞ்சுட்டு இப்ப என்ன சால்ஜாப்ப வேண்டி கிடக்கு? ஆமா, இந்த செல்வத்துக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? செல்வத்தை கொஞ்சம் விவரம்னு தான் நினைச்சேன், கடைசியில கோபியோட சேர்ந்துட்டாரு. செல்வத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தயங்காம செஞ்சிருவான். எங்க அப்பா செஞ்சதுதான் சரி. இந்த மாதிரி ஒரு குழப்பமான மாப்பிளைய வேண்டான்னு ஒரே வரியில சொல்லிட்டாரு பாத்தீங்களா? அதான் எங்க அப்பா. எனக்கு என்னமோ செல்வம் சொன்னதும் கோபி போய் பொண்ணு கேட்டதும் சரின்னு தான் தோணுது. அவர் என்ன வேணும்னா பண்ணாரு? ஏதோ தெரியாதனமா பொண்ணை மாத்தி பார்த்து அதனால ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. அதுக்காக அவர் ஒதுக்கி வைக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது. என்னது, அண்ணனும் தம்பியும் ஒரேடியா அந்த கோபியை சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. விழுந்து விழுந்து சிபாரிசு பண்றீங்க, என்ன காரணம்? நாங்க அவரை தப்பா நினைக்கல, அதான் காரணம். ஆமா, நாங்க 2 பேரும் நிர்மலாவுக்கு கூட பிறந்தவங்க. நாங்களே இந்த கோபி மேட்டரை கோப்படாம ஈஸியா எடுத்துக்கிட்டோம். உங்க அப்பாக்கு என்ன வந்துச்சு? வீடு தேடி போன ஒரு நல்ல சம்பந்தத்தை மூஞ்சில் அடிச்ச மாதிரி நிர்தாட்சியமா எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும்? இன்னும் அப்படி பிடிவாதம் இருக்கு. என்னங்க சரோ? யாரு? டீ கடைக்காரர் பொண்டாட்டியா? வாங்க, சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல, உங்ககிட்ட தலைவலி மாத்திரை இருக்கா? உங்க வீட்டுக்காரர் இல்லையா? மத்தியானம் வெளியில போனாரு, இன்னும் வரல. என்ன அனிதா, இப்படி காய்ச்சலா இருக்கு, தலைவலி மாத்திரை கேக்குறீங்க? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். இல்ல அதெல்லாம் வேண்டாம், மாத்திரை போட்டுட்டு படுத்தா சரியாயிடும். எனக்கு மாத்திரை வேணும். சரோ, நீ உங்களோட இரு, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க.